எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பண்டிகைக்கு ஸ்வீட் பண்ணும்போதே இது ஹெல்த்தியாக சாப்பிடலாமான்னு யோசிக்காம நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்டியான லட்டு இன்னைக்கு பண்ணலாமா? இது மக்கானா லட்டு, தாமரைப்பூ விதை வச்சு செய்கிற ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி. ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லட்டு செய்ய எல்லாத்தையுமே நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டும் வாசனையும் நல்லாயிருக்கும். ஒரு அகலமான கடாயில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 100 கிராம் அளவுக்கு மக்கனாவை சேர்த்து வறுத்துக்கலாம். இதை தமிழில் தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். ஸ்டோவை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா திருப்பி விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதும் ஒரு விதையை எடுத்துட்டு இப்படி விரலால் லேசாக அழுத்தி பார்த்தீங்கன்னா நல்லா உடஞ்சிடும். அப்படி உடஞ்சிருச்சுன்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கடாயிலேருந்து எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் இன்னொரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி 100 கிராம் அளவுக்கு பாதாம், 100 கிராம் அளவு முந்திரி எடுத்து இதையும் நல்லா வறுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் பருப்பு சிவக்கிற வரைக்கும் வறுத்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற விடுங்க. மறுபடியும் ஒரு 1/4 டீஸ்பூன் நெய் ஊற்றி இதில் 1/4 கப் அளவுக்கு முலாம்பழம் விதையை போட்டு வறுத்துக்கோங்க. ஸ்டோவை லோ ஃப்ளேம்லேயே வச்சு 2 நிமிஷம் வறுத்தா போதும். 2 நிமிஷம் ஆனதும் 1/2 கப் அளவுக்கு துருவன கொப்பரை தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வறுத்து இந்த லட்டு செய்யறதால டேஸ்ட் மட்டும் இல்லாமல் இந்த லட்டுவை கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். வறுபட்டதும் இதையும் இன்னொரு போலுக்கு மாற்றி ஆற விடுங்க. இப்போ எல்லாம் ஆறிடுச்சு. முதல்ல ஆறின மக்கனாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி நல்ல ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி ஒரு அகலமான பவுலில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மிக்ஸ் பண்ணி லட்டு பிடிக்க சரியாக இருக்கும். அடுத்து வறுத்து வச்ச பாதாம் முந்திரியை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அங்கங்கே பருப்பு தெரிகிற மாதிரி பொரிச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இது கூட வறுத்து வச்ச மெலன் சீட்ஸ், துருவன கொப்பரை தேங்காயும் சேர்த்துக்கலாம். ஒரு சாஸ்பேனில் 200 கிராம் வெல்லம் சேர்த்து இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சு வரட்டும். வெள்ளப்பாகு கெட்டி ஆகணும்னு இல்லை, நல்லா கரைஞ்சதும் ஸ்டோவ்லேருந்து இறக்கிடலாம். இப்போ பொடிச்சு வச்ச நட் மிக்ஸ்சரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் ஈவனாக மிக்ஸ் பண்ணாதான் லட்டு நல்லா இருக்கும். இப்போ இந்த மிக்ஸ்சரில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். தேவைப்பட்டால் லட்டு பிடிக்கும்போது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகை அப்படியே இந்த கலவையில் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த மிக்ஸ்சர் கூட வெள்ளைப்பாகு சேர்ந்து நல்லா கலந்து வரணும். வெள்ளைப்பாகு நல்லா அப்சார்ப் ஆகி நல்லா திரண்டு வரணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ இன்னொரு டீஸ்பூன் நெய் சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுக்கலாம். கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கிட்டு கொஞ்சமாக கலவையை எடுத்து நல்ல லட்டு ஷேப்புக்கு உருட்டிக்கலாம். கலவை கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும் போதே செஞ்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த லட்டுவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க.
லட்டு பிரமாதமாக இருக்குது. நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.